கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி வழிநடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளில் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 12:9. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமை வெறுத்து நன்மை பற்றி கொண்டிருங்கள். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, அன்பு என்பதற்கு 3 படிகள் உண்டு. ஒருவரை நாம் நேசிக்கிறோம் என்றால் முதலாவது அதற்கு ஒரு சரியான பிறப்பிட வேண்டும். பலருடைய அன்பு உதடுகளில் தான் பிறக்கிறது. எனவே அது விரைவில் மடிந்து போய்விடுகிறது. அன்பு இருதயத்தில் பிறக்க வேண்டும். அந்த அன்பை வாயின் வார்த்தைகள் பிரதிபலிக்க வேண்டும். அவ்விதம் பிரதிபலிக்கப்பட்ட அன்பு உரிய அன்பின் செயல்களால் உண்மை என்று உறுதி செய்யப்பட வேண்டும். இன்னொருவர் மேல் உள்ள அன்பு நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அதற்கு வாயின் வார்த்தையும் செயலும் போதாது. முதலாவது அந்த நபரை குறித்து ஒரு நல்ல சித்திரம் உள்ளத்தில் உருவாக வேண்டும். அநேகர் உள்ளத்தில் ஒருவரை கசந்து கொண்டே உதடுகளாலும் செயல்களாலும் அன்பை வெளிப்படுத்துவார்கள். இதன் பெயர்தான் மாயான அன்பு. அன்பின் செயலுக்கு முன்னால் அன்பின் வார்த்தை வேண்டும். அன்பின் வார்த்தைக்கு முன்னால் அன்பின் சிந்தை வேண்டும். கணவனையோ மனைவியையோ ஒரு உடன் பணியாளரையோ ஒரு உறவினரையோ அல்லது யாரையாவது ஒருவரை நேசிக்க வேண்டிய தேவையை நாம் உணர்கிறோம். கர்த்தர் அதை விரும்புகிறார் என்பதற்காகவோ அவ்விதம் அன்பாக நடந்து கொள்ளுதல் நல்லது என்பதற்காகவோ அதை நாம் செய்ய விரும்புகிறோம் எனவே அன்பாகவே பேசுகிறோம் என்பதற்காகவோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அவர்களுக்கு சில நல்ல செயல்களை செய்யவும் விரும்புகிறோம். ஆனாலும் உள்ளத்திலே அவர்களை குறித்து சித்திரம் அன்பானது அல்ல என்பது உண்மை. அவர்களை குறித்து மனதில் சிந்திக்கும் போது வெறுப்புக்குரிய, கசப்புக்குரிய, வருத்தத்துக்குரிய மோசமான ஒரு சித்திரத்தையே உணர்கிறோம். இங்கே வார்த்தையிலும் செயலிலும் அன்பை வெளிப்படுத்தினாலும் அது சிந்தையிலிருந்து தோன்றவில்லை, அது சிந்தையிலிருந்து தோன்றி வரவில்லை. எனவே இது பிரயோஜனமற்ற ஒரு அன்பு காட்டுதலாக மாறி போகுது. எனவே வாயையும் செயலையும் அன்பிற்காக செயல்படுத்தும் அதே வேளையில் அவர்களை குறித்த அன்பான தோற்றங்களையும் எண்ணங்களையும் சிந்தைகளையும் உள்ளத்திற்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அது நம்முடைய விழிப்புணர்வாலும் வாஞ்சையாலும் தேவனை சார்ந்த விசுவாச பார்வையாலும் சாத்தியமாகும். அன்பார்ந்தவர்களே, தன்னிடத்தில் இல்லாததை இன்னொருவருக்கு வாக்களிப்பவனும் இதயத்தில் இல்லாத அன்பை வாயினால் பேசுகிறவனும் பிரயோஜனமற்றவர்கள். தன்னிடத்தில் இல்லாததை இன்னொருவருக்கு வாக்களிப்பவனும் இதயத்தில் இல்லாததை அந்த அன்பை வாயினால் பேசுகிறவனும் பிரயோஜனமற்றவன். தேவன் அன்பாகவே இருக்கிறார், நாம் அன்பாகவே இருக்க வேண்டும். உள்ளத்திலிருந்து புறப்படுவதும் சிந்தையில் வருவதும் வாயினால் பேசுவதும் கையினால் நற்கரியலை செய்வதும் அது மாயமற்ற அன்பு. மாயமுள்ள அன்பு இருதயத்தில் வேறொரு எண்ணங்கள் கசப்புகள் சிந்தையில் இருக்கும். நான் வாயினாலையும் கையினாலையும் செய்கிறது மாயமற்றதாக இருக்கும். அதனால் அன்பாகவே இருக்க வேண்டும். சிலுவையின் மரண பரியந்தம் கர்த்தர் கடைசி வரைக்கும் அன்பாகவே இருந்தார். நாமும் அன்பாகவே இருப்போம். அன்பு குறித்து தியானிக்கும் போது பல வகையாக இதை பிரித்து பேச முடியும். சமயம் இல்லாதபடியினால் இதை சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். அதனால நாம் மற்றவர் மேல் வைக்கிற அன்பும் மற்றவர் நம்மேல் வைக்கிற அன்பும் கணவன் மனைவிக்குள்ள அன்பும் இப்படி 3 விதத்தில் நாம் பார்க்கிறோம். அதனால் அன்பாகவே இருப்போம், அன்பாகவே செயல்படுவோம், அன்பாகவே பேசுவோம், அன்பாகவே சிந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.